தமிழ்நாட்டுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் எங்களுடைய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, அதில் அடங்கியிருக்கின்ற வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நம்முடைய மங்களூரில் நடைபெறுகின்ற திட்டக்குழி தொகுதி இந்த வேலைவாய்ப்பு முகாமிற்கு வருகிறது சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய துறையுடைய செயலாளர் வீரநாதன் அவர்களே, இயக்குனர் அன்பு சகோதரர் டாக்டர் பழனி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்வுகளை கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற மண்டல இணையப்பாளர் அருணகிரி அவர்களே, நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற இணை இயக்குனர் மீனாட்சி அவர்களே, துணை இயக்குனர் சுந்தரேசன் அவர்களே, உதவி இயக்குனர் ரமேஷ்குமார் அவர்களே, திருமதி ஜாதி பிரியா அவர்களே, திருமதி சுந்தர 30 வயசு சொல்லலாம். அப்புறம் ஐஏஎஸ் நம்ம அன்பு சகோதரர் பழனி எதுக்கு சொன்னா வேற ஒன்றும் இல்லை. எல்லோரும் உங்களை போன்று படித்தவர்கள் தான், நம்மை போன்ற படித்தவர்கள் தான். ஆனா அவங்கள்ட்ட ஒரு முயற்சி இருந்தது, ஒரு இலக்கு இருந்தது, ஒரு லட்சியம் இருந்தது. நாமும் கணக்காகணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அவங்க இன்னைக்கு இந்த வேலையில அவர்களை போல் நீங்களும் உருவாக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். உருவாக்க வேண்டும். எல்லாரும் அதுக்கு என்ன வேணும்? அக்கறை வேணும், முயற்சி வேணும், லட்சியம் வேணும், நோக்கம். இந்த துறையில எனக்கு இன்னொரு தொழில் என்ன, நான் தினந்தோறும் கல்லூரியில படிக்கும் போது தினம் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி படிப்பேன். எங்கேயாவது ஒரு கிளர்க்கு வேலை கிடைக்குமா, இல்ல ஏதாவது ஒரு ஆபீசர் வேலை கிடைக்குமா அப்படின்னு. நீங்களும் உங்களை போல நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் போது தினந்தோறும் பேப்பர் வாங்கி பார்ப்பேன். எம்ப்ளாய்மெண்ட் போட்டுருக்கோம், ஆட்கள் தேவை, வேலைக்கு படிச்சுட்டு விண்ணப்பம் போட்டே இருப்பேன். அப்ப சங்கராபுரத்துல ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது, கடலூர்ல எம்ப்ளாய்மெண்ட். சங்கராபுரத்துக்கு நான் பஸ் ஏறி போய் அந்த எம்ப்ளாய்மெண்ட் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். 11ஆவது பாஸ் பண்ண ரிஜிஸ்ட் பண்ணேன். அப்புறம் டிகிரி படிச்சவங்க ரிஜிஸ்ட் பண்ணேன், எம்ஏ படிச்சவங்க ரிஜிஸ்ட் பண்ணேன். அந்த எம்ப்ளாய்மெண்ட் டோக்கன் கொடுத்துருவாங்க, ரிஜிஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே நிற்கணும். அதை நினைச்சு பார்க்கிறேன். அப்படி நான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த நான் இன்றைக்கு வேலை வாய்ப்பு துறைக்கே அமைச்சராக வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் அரசு உயர்நிலை பள்ளியா இருக்கும் போது நான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். இந்த பள்ளிக்கூடத்திலேயே படிச்சு இந்த பள்ளிக்கூடத்துல நான் அமைச்சராகி இந்த பள்ளிக்கூடத்துல இந்த பள்ளியில வேலை வாய்ப்பு படித்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று நடத்துகின்ற பெருமையை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாலை, இந்த ஊருக்கு கோயில், இந்த ஊருக்கு குளம், இதெல்லாம் நான் பல ஆண்டுகள் சொல்லியிருக்கேன். அதனாலதான் இந்த ஊருக்கு முதல்ல மருத்துவமனையை கட்டும்போது எங்க அப்பா தான் ஊர்ல கட்டினார். அந்த கட்டடத்துக்கு நானே அந்த செவத்துல தண்ணி ஊற்றிருக்கேன். முக்கால் அடி செவரு, அப்பெல்லாம் முக்கால் அடி செவரு தான், வெள்ளர் கிடையாது. எங்க அப்பா கட்டின கட்டடம் நினைச்சிருக்கேன். 1970 கட்டினா இருக்கிறேன். இப்ப 40 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு அந்த கட்டடம் நானே தண்ணி ஊற்றிருக்கேன். ஆகவே இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கு. அதனாலதான் மங்களூர்ல இதை போடணும்னு சொல்லி ஒரு வாரமா ஆட்டோ விளம்பரம் பண்ண சொன்னேன், பேப்பர் விளம்பரம் பண்ண சொன்னேன், எல்லாருக்கும் சொல்ல சொன்னேன். முதல்ல மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லா கல்லூரியும் சொல்லுங்க, எல்லா ஐடியும் சொல்லுங்க, எல்லா பார்ட்டியும் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்கீங்க. வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்துல 90 ஐடி அரசு தொழில்நுட்ப நிலையம். நான் அமைச்சரான பிறகு 42 ஐடியை 4 ஆண்டுகளை கொண்டாந்து தமிழ்நாட்டுல 4 வருஷம் 42 ஐடி கொண்டாந்து இன்னைக்கு மாணவர்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் நாங்க செயலாளர் செய்கிற பணியை பார்த்து தனியா 2877 கோடி ரூபாய் பணம் கொடுத்து ஐடியில அந்த காலத்து மாடல இல்லாம உலக தரத்துக்கு இன்னைக்கு தரம் ஏற்றிருக்கோம். மாவட்ட தொழில் மையங்கிற முறையில வெளிநாட்டுல போய் படித்தா எப்படி படிக்க முடியுமோ அப்படி தமிழ்நாட்டுல 71 இடத்துல தரம் ஏற்றி இன்னைக்கு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஐடியில போய் படிச்சாங்கன்னா
SLC ஃபெயில் ஆனவங்க, +2 ஃபெயில் ஆனவங்க, டிகிரி ஃபெயில் ஆனவங்க மறுபடியும் படிப்பாங்க. இப்பெல்லாம் ஐடிஐ படிச்சா உடனே வேலை கிடைக்கிறதுனால பிஇ படிச்சவங்க, MBA படிச்சவங்க எல்லாரும் படிக்கிறாங்க. ஆகவே அப்படி இந்த துறையை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். இந்த 4 ஆண்டு காலத்துல 353 வேலை வாய்ப்பு முகாம் இது மாதிரி நடந்துருக்கோம். பெரிய வேலை வாய்ப்பு முகாம் அடுத்து 2,85,000 பேருக்கு தமிழ்நாட்டில் தனியார் துறையில வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம துறை 2,85,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் விரைவில் அடுத்த மாதம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் 3 லட்சமாவது இளைஞருக்கு பணி நியமன ஆணை வழங்குவதற்குரிய முயற்சிகளை நம்முடைய துறை செய்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஏரியாலாம் இருப்பீங்க, வந்திருக்காங்க, ஸ்ரீமந்த் இருக்காங்க, சில பேர் கடலூர் வந்திருக்காங்க. எல்லாரோடும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதிகமான மருத்துவமனை இருக்கிற தொகுதி இந்த தொகுதி தான். அதிகமான பள்ளிகள் இருக்கிற தொகுதி இந்த தொகுதி தான். அதிகமான விடுதிகள் இருக்கிற தொகுதி இந்த தொகுதி தான். அதே போல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி தான். யாராவது பனிஷ்மெண்ட் அதிகம் பண்ணா நம்மளும் தான் போடுவாங்க, தொகுதி தான் போடுவாங்க. ஆனா அவையெல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில இருக்கு இந்த அரசு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இன்றைக்கு உயர்த்தக்கூடிய அரசாக இன்றைக்கு இருக்கு. அதனாலதான் நான் அமைச்சராக இருந்த மங்களூர்ல ஐடி வாங்கணும், இந்த ஊர்ல ஐடி கொடுக்கணும். அதுக்காக நம்முடைய செயலாளர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துறைமுறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு கட்டணம் கட்டுறதுக்கும் பணம் ஒதுக்கணும், கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க. வருவதற்கு முன்பு மேற்கூர்ல ஒரு 13 கம்பெனிக்கோ, கோயம்புத்தூர் கம்பெனிக்கோ, காஞ்சிபுரத்தில் கம்பெனிக்கு போறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில அதிகமான பெண்கள் வேலை செய்யக்கூடிய நாடு இருந்தா தமிழ்நாடு தான். இந்தியாவில் மொத்த பெண்கள் 100 பேர் தான், அதுல 45 பெண்கள் 50% வேலை செய்யக்கூடிய நாடு இருந்தா தமிழ்நாட்டு பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நீ நிறைய கலெக்டர் பார்க்க பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. நிறைய பெரிய அதிகாரிகள் யாருன்னா பெண்கள் தான். இன்னைக்கு இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார். இந்த வேலை கிடைச்சவங்க எல்லாம் ஆட்டைகள் மேல வாங்கிக்க, வேலை கிடைக்காதவங்க கவலைப்படாங்க. தம்பிங்க கவலை